ஒரு விஷயத்தை நேராக சொல்லட்டுமா? இந்த உலகம் நல்லவங்க மட்டும் இருந்த உலகம் இல்லை. ஸ்மார்ட்டா இருந்தவங்க தான் சர்வைவ் பண்ற உலகம். நீங்க எவ்வளவு நல்லவங்க இருந்தாலும் உங்கள புரிஞ்சுக்கிறவர்கள் குறைவு, யூஸ் பண்ண முயற்சிக்கிறவர்கள் அதிகம். அதனால தான் இன்று நான் சொல்லப் போற இந்த சாணக்கிய நீதி பிரின்சிபல்ஸ் உங்களுக்கு ஒரு ஷீல்ட் மாதிரி இருக்கும். இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்ல, இது ஒரு சர்வைவல் கைடு. நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரை கேட்டீங்கன்னா உங்க திங்கிங் ஸ்டைலையே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ரெடியா இருங்க, ஏன்னா சில ட்ரூத்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். ஆனா அதுதான் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் ரூல் டாஷ், எல்லாரையும் நம்பாதே, ஆனா அதை வெளியில் காட்டாதே. வாழ்க்கையில நம்ம ஏமாந்தது எப்போன்னா, நம்ம ஹார்ட் ஓபன் பண்ணி எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணும்போது தான். ஆனா முழுசா டவுட் பண்ணி நடந்தா ரிலேஷன்ஷிப்ஸவே பில்ட் ஆகாது. அதனால என்ன செய்யணும்? அப்சர்வ் பண்ணுங்க, டைம் எடுத்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி பார்க்கவும். ஒரு மனிதர் ஒரு நாள் நல்லா பிஹேவ் பண்ணினா அது கேரக்டர் இல்லை. அவர் தொடர்ந்து எப்படி பிஹேவ் பண்றாருன்னு தான் கேரக்டர். செகண்ட் ரூல், உங்க பலவீனத்தை யாருக்கும் தெரிய விடாதீங்க. எல்லாரும் உங்களை அப்லிஃப்ட் பண்ண மாட்டாங்க. சிலர் உங்க வீக்னஸையே லெவரேஜ் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால எமோஷனலா வீக்கா இருக்கிற நேரத்துல முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க. மூன்றாவது விதி, சைலன்ஸ் இஸ் பவர். சில சமயம் பேசுறதுக்கு பதிலா அமைதியா இருப்பதுதான் பெரிய மூவ். யாராவது உங்களை ப்ரோவகே பண்றாங்கன்னா அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ற ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. அது அவர்களோட கேம். நீங்க ரியாக்ட் பண்ணலன்னா அவர்கள் லூஸ் ஆகுறாங்க. நான்காவது விதி, உங்க கோல்ஸ் யாரிடமும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. சிலர் உங்க ட்ரீமைய கேட்டு மோட்டிவேட் ஆக மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்த பிறகுதான் பேசுங்க. ஐந்தாவது விதி, ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணணும், டிமாண்ட் பண்ணக்கூடாது. நீங்க உங்களை எப்படி கேரி பண்றீங்க, எவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு தான் உங்க வேல்யூயை டிசைட் பண்ணும். ஆறாவது விதி, டைமைய யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க டைமைய ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. unnecessary conversations, meaningless scrolling, toxic people, இதெல்லாம் உங்க லைஃப் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணும். ஏழாவது விதி, ரிவெஞ்ச் வேண்டாம், அப்கிரேட் போதும். யாராவது உங்களை ஹார்ட் பண்ணினாங்கன்னா அவர்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க க்ரோ, ஆனா ஆட்டோமேட்டிக்கலி அவர்கள் ரியலைஸ் பண்ணுவாங்க. எட்டாவது விதி, அப்சர்வ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அப்சர்வ் பண்றவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஒரு மனிதர் என்ன பேசுறாருன்னு விட அவர் ஆக்ஷன்ஸ் என்ன சொல்லுது என்பதை கவனிங்க. ஒன்பதாவது விதி, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆங்கர், ஜெலசி, ஃபியர் இவங்க டெம்பரரி, ஆனா அதுல எடுக்கிற டிசிஷன்ஸ் பெர்மனன்ட் டேமேஜ் கொடுக்கும். பத்தாவது விதி, நீங்க உங்களுக்கே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இது செல்ஃபிஷ் இல்ல, இது சர்வைவல். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட். இந்த ரூல்ஸ் எல்லாம் சிம்பிளா கேக்குதா, ஆனா ரியல் சேலஞ்ச் என்னன்னா அதை கன்சிஸ்டண்டா அப்ளை பண்றதுதான். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கீங்க. உங்க காலீக் உங்க ஐடியாயை எடுத்துட்டு கிரெடிட் வாங்கிட்டாங்க. இங்க எமோஷனலா ரியாக்ட் பண்ணினா ஃபைட் தான் வரும். ஆனா இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணினா நீங்கள் சைலண்டா ப்ரூஃப் பில்ட் பண்ணுவீங்க, சரியான டைம்ல மூவ் பண்ணுவீங்க. அதுதான் ஸ்மார்ட் கேம். இன்னொரு சிச்சுவேஷன், உங்க ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் ஆகுறாங்க, கால்ஸ் அவாய்ட் பண்றாங்க. இங்க பல பேர் சேஸ் பண்ணுவாங்க, ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்சர்வ் பண்ணுவீங்க, ரெஸ்பெக்ட் டிமாண்ட் பண்ண மாட்டீங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அது லாஸ் இல்ல, அது கிளியாரி. இன்னொரு ட்ரூத், இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சிலர் உங்க லைஃப்ல இருந்து போயிடுவாங்க. அது பேட்டில்லை, அது ஃபில்டர் ப்ராசஸ். ராங் பீப்புள் வெளியே போக ரைட் பீப்புள் உள்ள வர ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா கம்பேரிசன் ட்ராப். மற்றவர்கள் காட்டுற வாழ்க்கைய பார்த்து உங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா உங்க பீஸ் போயிடும். இதுக்கு சொல்யூஷன் என்ன? எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க,
ரியாலிட்டி புரிஞ்சுக்கோங்க. ஹைலைட் ரீலிய ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொரு டீப் இன்சைட், ஃபெயிலியர்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா ஸ்மார்ட் பீப்புள் ஃபெயிலியர்ஸைய ஃபீட்பேக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நடந்துச்சு அன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் growth மைண்ட் செட். இன்னொரு ட்விஸ்ட், கன்சிஸ்டன்சி தான் ரியல் பவர். ஒரு நாள் மோட்டிவேட் ஆகி 10 ரூல்ஸ் ஃபாலோ பண்றது ஈஸி. ஆனா தினமும் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டெடியா போறது தான் ஹார்ட். அதுவே டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். இன்னொரு ஆங்கிள், மணி டிசிஷன்ஸ். யாராவது குவிக் மணி ஸ்கீம் சொன்னா உடனே ஜம்ப் பண்ணாதீங்க. அப்சர்வ் பண்ணுங்க, ரீசர்ச் பண்ணுங்க. பேஷன்ஸ் இல்லாதவங்க தான் அதிகமா லாஸ் அடைவாங்க. இன்னொரு உண்மை, எல்லாரும் உங்களை லைக் பண்ண மாட்டாங்க. அது ஃபைன். நீங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணினா உங்க ரியல் செல்ஃபே லூஸ் ஆகிடும். அதனால செலக்டிவா இருங்க. குவாலிட்டி, ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. இன்னொரு பவர்ஃபுல் மைண்ட் செட், டேஷ் ப்ராப்ளம் வந்தா என்ன ஆகுதுன்னு கேட்காதீங்க. நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் அன்னு கேளுங்கள். இது உங்க பெர்ஸ்பெக்டிவைய கம்ப்ளீட்லி மாற்றும். இன்னொரு ஹிடன் லெசன், ஹேபிட்ஸ். இந்த ரூல்ஸ் ஒரே நாள்ல லைஃப் மாற்றாது. டெய்லி பிராக்டிஸ் பண்ணினாதான் அது ஹேபிட் ஆகும். ஹேபிட் கேரக்டர் ஆகும். கேரக்டர் டெஸ்டினி ஆகும். இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், நீங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சுற்றமும் சேஞ்ச் ஆகும். வீக் மைண்ட் செட் உள்ளவர்கள் டிஸ்டன்ஸ் ஆகுவாங்க. ஸ்ட்ராங் மைண்ட் செட் உள்ளவர்கள் அட்ராக்ட் ஆகுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்கு. நீங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த கான்டென்ட் ஒரு வீடியோ மட்டும் இல்ல. இது ஒரு ப்ளூ பிரிண்ட். நீங்க அதை அப்ளை பண்ணினா உங்க வாழ்க்கை சைலண்டா பவர்ஃபுல்லா மாறும். இப்போ உங்க கையில இருக்கு. இதை ஜஸ்ட் கேட்டு விடுவீங்களா, இல்லனா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்களா? சாய்ஸ் உங்கது. இந்த ஒரு டிசிஷன் தான் உங்க ஃபியூச்சரையே டிசைட் பண்ணும். இப்போ நீங்க எடுக்கிற ஸ்மால் ஆக்ஷன் நாளைக்கு உங்க என்டையர் லைஃப் டைரக்ஷனைய மாற்றும். அதனால இத சீரியஸா எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இதுதான் ரியல் சனக்கியா நீதி. இது தெரிஞ்சவங்க சர்வைவ் மட்டும் இல்ல, டாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் நவ் தி ரியல் கொஸ்டின், நீங்க சர்வைவ் பண்ணணுமா இல்ல டாமினேட் பண்ணணுமா? சாய்ஸ் இன்னும் உங்க கையில்தான். சரி, இப்போதான் நாம இந்த கண்டென்ட்டின் டீப்பர் லேயருக்குள் போகப் போறோம். ஏன்னா இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது. அதை ரியல் லைஃப்ல எப்படி பயன்படுத்துறது, எந்த சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்பதுதான் உங்களை வேற லெவலுக்கு எடுத்துச் செல்லும். இப்போ ஒரு ரியல் லைஃப் சினேரியோ எடுத்துக்கலாம். நீங்க ஒரு குரூப்ல இருக்கீங்க. நண்பர்கள், காலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. அங்க ஒருத்தர் உங்கள சட்டிலா இன்சல்ட் பண்றாரு. ஜோக் மாதிரி சொல்றாரு. பல பேர் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க அல்லது சிரிச்சு விட்டுடுவாங்க. ஆனா ரெண்டுமே ராங். நீங்க என்ன பண்ணணும்? அப்சர்வ் பண்ணுங்க. அந்த பர்சன் பேட்டர்ன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அவர் ரிப்பீட்டடா இதையே பண்றார்னா நெக்ஸ்ட் டைம் காமா ஒரு லைன் சொல்றீங்க. இந்த மாதிரி ஜோக் எல்லாருக்கும் ஃபன்னியா இருக்காது அன்னு. இது ஃபைட் இல்ல, ஆனா கிளியர் பவுண்டரி. இதுதான் ஸ்மார்ட் ரெஸ்பான்ஸ். இன்னொரு சிச்சுவேஷன், உங்க லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஜாப், பிசினஸ் அல்லது ஒரு பெரிய டிசிஷன். இங்க பல பேர் என்ன பண்ணுவாங்க? எல்லாரிடமும் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஆனா இது ஒரு பெரிய மிஸ்டேக். ஏன்னா எல்லாரும் உங்க விஷனையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர் ஃபியர் கிரியேட் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணணும்? லிமிட்டடா ஃபியூ ட்ரஸ்டட் பீப்புள் மட்டும் கன்சல்ட் பண்ணுங்க. ரெஸ்டெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. இதுதான் கிளாரிட்டி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க எனர்ஜி. இது மணிக்கு மேல் வேல்யூபிள். யாராவது உங்களை கான்ஸ்டன்ட்லி நெகட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா அவர்கள் எவ்வளவு க்ளோஸ் ஆனாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இது ரூட் இல்ல, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட். இன்னொரு டீப் ட்ரூத், சில சமயம் லைஃப்ல நீங்க அலோனா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபேஸ்ல தான் இந்த ரூல்ஸ் ரியலா ஹெல்ப் பண்ணும். நீங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. அதுதான் உங்க ரியல் பவர். இன்னொரு ட்விஸ்ட்,
எல்லா பேட்டிலையும் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சில பேட்டில் அவாய்ட் பண்றது தான் பெரிய வின். ஒரு ஆர்கியூமெண்ட்ல நீங்க கரெக்டா இருந்தாலும் அது அன்னெசரினா அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மூவ் ஆன் பண்ணுங்க. இன்னொரு பவர்ஃபுல் கான்செப்ட், டெலைட் ரியாக்ஷன். யாராவது உங்கள ஹார்ட் பண்ணினாங்கன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. டைம் எடுத்துக்கோங்க. காமா யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு கேப் தான் உங்கள ஆவரேஜ்ல இருந்து ஸ்மார்ட்டா மாற்றும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ். இது அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா அதுல இன்வால்வ் ஆகாம இருக்க முடியும். எப்படி? நியூட்ரலா இருங்க. எல்லாருடனும் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. ஆனா யாரிடமும் ஓவர் ஷேர் பண்ணாதீங்க. இது உங்களை சேஃபா வைக்கும். இன்னொரு ஹிடன் ரூல், இன்ஃபர்மேஷன் கண்ட்ரோல். உங்க பர்சனல் லைஃப், பிளான்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் எல்லாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க. ரைட் பர்சன், ரைட் டைம், ரைட் அமௌண்ட் தான் ஷேர் பண்ணணும். இல்லனா அது உங்க மீது வெப்பான் ஆக மாறும். இன்னொரு மைண்ட் செட் ஷிஃப்ட், அப்ரிசியேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு நல்லது செய்தாலும் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அது நேச்சுரல். அதனாலே அப்ரிஷியேஷன் இல்லைன்னு ஃபீல் பண்ணி ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்க ரைட்டுன்னு நம்புறத கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு டீப் இன்சைட், ஃபியர். ஃபியர் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, சிலர் ஃபியரையால ஸ்டாப் ஆகுறாங்க, சிலர் ஃபியர் இருந்தாலும் மூவ் ஆகுறாங்க. நீங்க செகண்ட் கேட்டகரியில இருக்கணும். அதுதான் growth. இன்னொரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், பேஷன்ஸ். இப்போ ஜெனரேஷனுக்கு பேஷன்ஸ் குறைவு. எல்லாம் இன்ஸ்டண்டா வேண்டும். ஆனா ரியல் சக்சஸ் ஸ்லோவா தான் வரும். நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா ரிசல்ட் லேட்டா வந்தாலும் ஸ்ட்ராங்கா வரும். இன்னொரு எக்ஸாம்பிள், ரிலேஷன்ஷிப்ஸ். யாராவது உங்களை ஜெனுவின்லி கேர் பண்றாங்கன்னா அவர்கள் ஆக்ஷன்ஸ்ல தெரியும், வேர்ட்ஸ்ல மட்டும் இல்ல. அதனால ஆக்ஷன்ஸ் கவனிங்க. வேர்ட்ஸுக்கு மட்டும் ஃபால் ஆகாதீங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் லெசன், செல்ஃப் டாக். நீங்க உங்களோட பேசுறது எப்படி இருக்குன்னு கவனிங்க. நான் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது ரியாலிட்டி ஆகிடும். அதனால பாசிட்டிவா, ரியலிஸ்டிக்கா பேசுங்க. இது ஸ்மால் சேஞ்ச் மாதிரி தோன்றும், ஆனா பெரிய இம்பேக்ட் கொடுக்கும். இன்னொரு ஹிடன் ட்ரூத், எல்லாரும் உங்க லெவலுக்கு வரமாட்டாங்க. சிலர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது ஃபைன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது எனர்ஜி வேஸ்ட். மூவ் ஆன் பண்ணுங்க. இன்னொரு ட்விஸ்ட், சக்சஸ் வந்த பிறகுதான் ரியல் டெஸ்ட் ஆரம்பிக்கும். அப்போதான் ஈகோ, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ராங் பீப்புள் எல்லாம் வரும். அந்த டைம்ல இந்த ரூல்ஸ் இன்னும் இம்பார்ட்டன்ட். கிரவுண்டடா இருங்க. டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க. இன்னொரு பவர்ஃபுல் ஐடியா, லெஸ் பேசு, மோர் அப்சர்வ், சரியான நேரத்துல ஆக்ட் பண்ணு. இந்த 3 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணினாலும் நீங்க ஆல்ரெடி அஹெட். இன்னொரு டீப் லெசன், கிராட்டிடியூட். உங்க லைஃப்ல ஆல்ரெடி இருக்கிற நல்ல விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அது உங்க மைண்ட் செட்டையே ஸ்டேபிளா வைக்கும். இல்லனா எப்போதும் ஏதாவது குறைதான் தெரியும். இன்னொரு ஃபைனல் ட்விஸ்ட், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை டிராமாட்டிக்கா சேஞ்ச் ஆகாது. ஸ்லோவா, சைலண்டா சேஞ்ச் ஆகும். ஆனா அந்த சேஞ்ச் பெர்மனன்ட். நீங்க பேக் போக முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ அகென் சேம் கொஸ்டின். நீங்க இத ஜஸ்ட் கேட்டு ஃபர்கெட் பண்ணுவீங்களா, இல்லனா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்களா? லைஃப் உங்களுக்கு சான்சஸ் கொடுக்கும், ஆனா டிசிஷன்ஸ் நீங்க தான் எடுக்கணும். அந்த டிசிஷன் தான் உங்க ஃபியூச்சரை பில்ட் பண்ணும். அதனால இப்போவே டிசைட் பண்ணுங்க. அவரேஜாவா இருக்கணுமா இல்ல எக்ஸ்ட்ராடினாரியா இருக்கணுமா? ஆன்சர் உங்க கையில்தான்.